பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது. இப்போ கசக்குதா? திரு முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு 1 வருட காலம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்தார். அப்பொழுது இலாக்கா மந்திரியா வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு நல்ல கட்சியா தென்பட்டது. இப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சா ஏன் வைக்கிறீன்னு கேள்வி கேட்கிறாங்க. அதெல்லாம் டீலிங் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி டீலிங் உண்டு? எப்படின்னா, மேல ரெய்டு நடந்துட்டு இருந்தது, கீழ்த்தளத்தில் அறிவாலயத்தில், மேல் தளத்தில் ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, கீழ்த்தளத்தில் கூட்டணி அமைச்சிட்டு இருந்தாங்க. அது அவர்களுக்கு பொருந்தும். முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது, இப்படி அதிர்ந்து போய் பேசுவது பார்க்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது. அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும், திமுக ஆட்சி இழக்கும், அதிமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில் தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது. சட்டமன்றத்திலே நேருக்கு நேர் பார்த்தேன், அவர் பதற்றப்படுறதை பார்த்தேன், அவருடைய பேச்சிலிருந்து வர வார்த்தைகளை பார்த்தோம். ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.